ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பட்டர்ஃப்ளை மம். ஸோ இன்றைக்கி நல்ல ரெசிபியோடு வந்திருக்கேங்க. பக்கோடா குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆமாங்க, இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க காம்பேக்டாக. அப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நிறைய பேர் எண்ணெய் தளர ஊற்றுவாங்க, நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் நார்மலாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எண்ணெய் ஊற்றணுன்னு எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கிட்டு. தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வீட்டு குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூளுங்க இதோட தேவையான ஐட்டம். ஸோ இப்போ வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கும் போது கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு இப்போவே போட்டுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெங்காயமும் வதங்கி வரும். ஸோ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர அளவுக்கு. நான் இப்போ என்ன குவான்டிட்டி எடுத்திருக்கேன்னா 3 வெங்காயம் 3 தக்காளிங்க. எங்கள் வீட்டில் வந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்குனதும் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா அது கலர் மாறணும், இன்னும் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு. கலர் மாறினதும் கொஞ்சம் எடுத்து அப்புறமா நம்ம தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி மிக்ஸ் பண்ணதும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபைனாக. நல்லா தொக்கு மாதிரி வரும். இது நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யார் ட்ரை பண்ணியிருப்பாங்களா எனக்கு தெரியல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி, சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். மறுபடியும் கிளறி விட்டு குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா இதுவாக கலந்துக்கோங்க. கிரேவி மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் மூடி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும்ல, அதனால் லைட்டாக மூடி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக நல்லா தண்ணி ஊற்றிட்டு இப்போது ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன் பக்கோடா குழம்புல. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணான்றவங்க. பக்கோடாவும் உருளைக்கிழங்கும் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து மூடி வைங்க. அது போட்டுட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இறக்கிடலாம். பக்கோடாலாம் சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து சாப்பாடுக்குன்னு இல்லை, சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லாவே இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்ல ரெசிபியோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பாய்.